வாரத்துல 2 வாட்டி வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஆண்களா இருந்ததுன்னா புதன், சனி எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். பெண்களா இருந்ததுன்னா மண்டே ஆர் ஃப்ரைடே அந்த மாரி குளிக்கிறது வந்து நல்லது. பொதுவாகவே தண்ணி எத்தனை லிட்டர் குடிக்கிறீங்கன்னா யாருக்குமே தெரியறதில்ல. 3 to ஒரு 5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப அவசியம். எண்ணெயை வந்து லைட்டாக கொதிக்க வச்சு அதில் வந்து ஜீரகம் போட்டு குளிக்கும்போது உங்களுக்கு வந்து பித்தம் வந்து தனியும். வாத பித்த கபத்தை பொறுத்து தான் வந்து உடல் வந்து அமையுது. வாதம் அதிகரிக்கும் போது பூண்டு யூஸ் பண்ணலாம், கபம் அதிகரிக்கும் போது மிளகு யூஸ் பண்ணலாம், பித்தம் அதிகரிக்கும் போது சீரகம் வந்து யூஸ் பண்ணலாம். உணவு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் எண்ணெய் குளியலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? உடல் சூடை தணிக்கும் பொழுது விந்தணுக்கள் உற்பத்தி வந்து நல்லா இருக்கும். சூடு வந்து அதிகரிக்காம பார்த்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விந்தணுக்கள் பரிசோதனை பண்ணி உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா 3 times டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு அதே மாதிரி வந்துச்சுன்னா தான் நீங்கள் பயப்படணும். இந்த சிலாஜித்னு சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. உங்களுக்கு பர்ஸ்னமாக பண்ணி அதை வந்து ஒரு அனுபானத்தோட கொடுக்கும் பொழுது. வணக்கம் சார். வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அறிவுரைகள், நிறைய ஆலோசனைகள்லாம் சொல்லியிருந்தீங்க. அதை பார்த்துட்டே நிறைய பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக தர்றீங்க, இன்னும் சார்கிட்ட நிறைய தகவல்கள் கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்டேருந்து கருத்துக்கள் வந்தது. இப்போ குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆரம்ப காலம் முதல் அவங்க வேலை செய்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய உணவு பழக்கங்களாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேள்வி. இப்போ வந்து சார், முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஹீட்டாக இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் அதிகமாகுது அப்படின்னு கேள்விப்படுறோம். இந்த உடம்பு சூடை தணிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் பண்ணலாம்? உடம்ப சூட தணிக்கிறதுக்கு நம்ம தமிழ் மருத்துவத்திலேயே ஆகட்டும், நம்ம தமிழ் பாரம்பரியத்திலையும் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம வந்து பின்பற்றிகிட்டே தான் வரோம். ஆனால் இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு சொன்னாலே வந்து தலைக்கு மட்டும் தேய்ச்சி குளிக்கிறதா, அல்லது வந்து எப்படி தேய்ச்சி குளிக்கிறதுன்னு நிறைய ஆண்களுக்கும் தெரியறதில்ல, பெண்களுக்குமே புரியறதில்ல. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா அது என்ன ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். உடல் உஷ்ணத்தை வந்து தளிக்கிறதுக்கு அது வந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கணும். அது நல்லெண்ணெய் தான் சிறந்தது. இப்போ பேர்லேயே வந்து இந்த பொருள் இருக்குது, நல்ல எண்ணெய். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உடல் இருக்கக்கூடிய உஷ்ணங்கள் எல்லாமே தணிக்கப்படும். வாரத்தில் 2 வாட்டி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதாவது புதன், சனி. ஆண்களாக இருந்ததுன்னா புதன், சனி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெண்களாக இருந்ததுன்னா மண்டே ஆர் ஃப்ரைடே அந்த மாதிரி குளிக்கிறது வந்து நல்லது. பொதுவாக எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் வந்து சனிக்கிழமை தேய்ச்சி குளிக்கிறது வந்து நல்லது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போதே வந்து நார்மலாக பாடி ஹீட் கண்ட்ரோல் ஆயிரும். அதுக்கப்புறம் தண்ணி வந்து போதுமான அளவுக்கு வந்து பருகணும். இப்போ பொதுவாகவே தண்ணி எத்தனை லிட்டர் குடிக்கிறீங்கன்னா யாருக்குமே தெரியறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 3 to ஒரு 5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப அவசியம். அது இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை டேப்லெட்ஸ் ஏதாவது மல்டிவிட்டமின்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி வந்து ரொம்ப வெயிலில் போகிறவங்களுக்கு ஒரு 5 லிட்டர்ஸ் வரைக்கும் கூட குடிக்கிறது நல்லது. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வந்து நீங்க சொன்னீங்க புதன் மற்றும் சனிக்கிழமை தான் குளிக்கிறது நல்லது அப்படிங்கிறீங்க. அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? சித்தர்கள் வந்து ஒவ்வொரு நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒவ்வொரு பலன் சொல்லியிருக்காங்க. இப்போ திங்கள் அன்னைக்கு குளிக்கும் போது செல்வம் வந்து கூடும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே பொதுவான விஷயம் சனிக்கிழமை குளிக்கும் பொழுது அந்த கிரகங்கள்னால வர தோஷங்கள் மற்றும் எல்லாமே அனைத்திற்குமே நல்லது. புதன், சனி வந்து ஆண்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. செல்வம் வந்து அதிகரிக்கணும்னா திங்கட்கிழமை வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது செல்வம் வந்து அதாவது லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதைப்படி ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆனால் அதை வந்து நம்ம மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போ நல்லெண்ணெய் நீங்கள் சொன்னீங்க, அதுதான் உடம்பு தேய்ச்சி குளிக்கணும்னு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை காய்ச்சி அதில் வந்து சில பொருட்கள்லாம் கலந்து அதை தேய்ப்பாங்க. இல்லை எப்படி அது மாதிரி காய்ச்சி தான் தேய்க்கணுமா, இல்லை சாதாரண எண்ணெயாவே தேய்க்கணுமா? அதாவது இப்போ சாதாரண எண்ணெயே போதுமானது. இன்னும் கொஞ்சம் கூலிங் கொஞ்சம் உடம்புக்கு வந்து கூலிங் வேணும்னா எண்ணெயை வந்து லைட்டாக கொதிக்க வச்சு அதில் வந்து ஜீரகம் போட்டு குளிக்கும்போது உங்களுக்கு வந்து பித்தம் வந்து தணியும். அதே மாதிரி கப உடம்பா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு கொஞ்சமாக எண்ணெயில் வந்து கொஞ்சம் மிளகு போட்டு ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, மைல்டு ஹீட்டில் பண்ணிவிட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு இளஞ்சூட்டில் வந்து குளிக்கும்போது உங்களுக்கு வந்து கபம் வந்து தணியும். அதே மாதிரி வாதம் அதிகமாக இருந்துச்சுன்னா எண்ணெயை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் பூண்டு போட்டு அந்த எண்ணெய் குளிக்கும்போது வந்து வாதம் வந்து குறையும். சித்த மருத்துவ அறிவுரைப்படி வாத பித்த கபத்தை பொறுத்து தான் வந்து உடல் வந்து அமையுது. அதில் வந்து வாதம் அதிகரிக்கும் போது பூண்டு யூஸ் பண்ணலாம், கபம் அதிகரிக்கும் போது மிளகு யூஸ் பண்ணலாம், பித்தம் அதிகரிக்கும் போது சீரகம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த உடல் உறவுக்கும் உடல் உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் எண்ணெய் குளியலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. பாடி ஹீட் கண்ட்ரோல் பண்ணும்பொழுது நார்மலாகவே வந்து உடல் சூடை தணிக்கும் பொழுது விந்தணுக்கள் உற்பத்தி வந்து நல்லாகும். அதனால் வந்து ஒரு ஆண் மகனாக இருந்துச்சுன்னா அந்த உடல் சூடு வந்து அதிகரிக்காமல் பார்த்துக்கணும். அதனால தான் வந்து இப்போ இயற்கையினுடைய படைப்புப்படி பார்த்தோம்னாலே அந்த ஸ்க்ராட்டம் வந்து அந்த விதைப்பை வந்து வெளியே தான் இருக்குது. ஏன்னா நம்ம உடலோட சூடையே வந்து அது வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கனால வெளியே தான் வந்து இயற்கையாகவே படைச்சிருக்காங்க. அதனால் வந்து அந்த விதை பகுதியை வந்து
எவ்வளோக்கு எவ்வளோ கூலண்ட்டாக வச்சுக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்டின்னா, அந்த எரெக்ஷன்ஸ் ப்ராப்ளம் அப்டின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா வந்து இந்த விந்து முந்துதல், இது மாரியெல்லாம் பிரச்சனைகள் வந்து ஹீட்னால தான் ஆகுது அப்டிங்கிறாங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பரான பாடி டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணாதனால தான் இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன மாரியான வழிமுறைகள் எடுத்துக்கணும்? அது மட்டும் இல்லாம என்ன மாரி உணவுகள் எடுத்துக்கணும் சார்? ஆனா உணவு பொதுவாக ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்றது. அது பொதுவாக எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம் தான். ஈவன் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆக இருந்தாலும் சரி, அதே மாரி வந்து உடல வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து ப்ராப்பரா வந்து யூஸ் பண்றது நல்லது. அதே மாரி இப்போ உணவுப் பொருள்ல வந்து ஹோட்டல்ல வாங்கக்கூடிய உணவுப் பொருள், ஈவன் பிரியாணி ஆகட்டும், அல்லது ஏதாவது ஒரு இந்த ஹெல்தின்னு நம்ம சூஸ் பண்ணி ஏதாவது ஒரு தந்தூரி சிக்கன் வாங்குனா கூட, அதுல வந்து ஃபுல்லா ஆயிலு, பட்டருக்கு பதிலா வனஸ்பதி ரொம்ப உடலுக்கு வந்து கெடுதல் தரக்கூடிய பாம் விஷயம் ஆயில் தான் யூஸ் வந்து பண்றாங்க. பாம் ஆயில் யூஸ் பண்றாங்க. இப்போ பிரியாணியே நீங்க வாங்குனீங்கனாலும், அது நீங்க ஒரு 350, 400 போட்டு நீங்க காஸ்ட்லியான பிரியாணி வாங்குனா கூட, அதுல வந்து கடைசியில பார்த்தோம்னா வந்து வனஸ்பதி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பரவால்ல காஸ்ட்லியா வாங்கியிருக்கும்போது, அது வந்து நெய் வந்து பியூரா வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்குவோம். ஆனா அதில பார்த்தோம்னா, ஃபுல்லாவே ஸ்மெல் பார்த்தீங்கன்னா, வனஸ்பதி மாரி ஸ்மெல் அடிக்கும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்ல வந்து சமைச்சு சாப்பிடுறது நல்லது. ஈவன் ஏதாவது பிரியாணி சாப்பிடணுமா இருந்தாலும் சரி, சிக்கன் சாப்பிடணுமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஆரோக்கியமா சாப்பிடணும்னா வீட்ல சமைச்சு சாப்பிடுறதே வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் டூ ஒரு ஹெல்தியர் லைஃப். சார் நீங்க லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க, அதாவது இந்த மாரி ஹெல்த்த வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும்னாவே வந்து அதுக்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா இது மாரி காஸ்ட்லி ஐட்டம் சாப்பிட்டா ஹெல்த் வந்து நல்லா ஆயிரும் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து இருக்கு. ஆனா அதுக்கு பதிலா வந்து வேர்க்கடல, அப்புறம் பரங்கி விதை, இந்த சூரியகாந்தி விதை இதெல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் கூட கொஞ்சம் காஸ்ட்லிங்கிற மாரி ஆயிடுச்சு. இந்த மாரி வீட்ல கிடைக்கக்கூடிய பொருட்கள எடுத்துக்கிட்டு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா என்னென்ன மாரி பொருட்கள் எடுக்கலாம்? கண்டிப்பா. அதாவது ஆண்களுக்கு பொதுவாக விந்தணுக்களாக இருந்தாலும் சரி, உடல வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு 3 விஷயம். ஜிங்க், மெக்னீசியம், செலினியம். ஜிங்க் ரிச் ஃபுட் சாப்பிட்டோம்னா, டெஸ்டோஸ்டெரான் ஹெல்த்துக்கு நல்லது. டெஸ்டோஸ்டெரான் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதே மாரி வந்து டெஸ்டிகுலர் ஹெல்த் விதைப்பையோட ஆரோக்கியத்த வந்து அது வாழ்நாள் முழுதும் வந்து அது வந்து பாதுகாக்கும். இதுல வந்து ஜிங்க், மெக்னீசியம் வந்து இயற்கையாகவே ஒரு சிம்பிளான சீட்ஸ்ல இருக்குன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த பம்ப்கின் சீட்ஸ் தான். பூசணி விதையில வந்து ஜிங்க் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு. அத நீங்க வந்து 100 கிராம்ஸ் வரைக்கும் சாப்பிடும் பொழுது, டெய்லியுமே தினசரி எடுத்துட்டு இருந்தோம்னா, அதுல வந்து ஜிங்க் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு. ஜிங்க்கோட வேலை என்னன்னா, டெஸ்டிகுலர் ஹெல்த் பிளஸ் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸாக வச்சுக்கும். நல்ல இயற்கையான அளவில் வந்து வச்சுக்கும். அதே மாதிரி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து செலினியம் செலினியம்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஃபுட்லேயே வந்து அது தாராளமாக இருக்குது. செலினியம் வந்து உங்களுக்கு வந்து மொட்டிலிட்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செலினியம் வந்து பிரேசில் நட்ஸ் வந்து நல்லா எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து கிடைக்கும். ஆனால் பிரேசில் நட்ஸ் வந்து காஸ்ட்லியாக ஃபீல் பண்ணுறவங்க அதை வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுக்கும்போது செலினியம் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து மெக்னீஷியம் மெக்னீஷியம் வந்து உங்களுக்கு வந்து இந்த டெஸ்டிகுலர் ஹெல்த்துக்கு அதே மாதிரி வந்து மசில் ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாத்துக்குமே வந்து மெக்னீஷியமும் நல்லது. இந்த மெக்னீஷியம் வந்து நம்ம பொதுவாக காமனாக கிடைக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். வாழைப்பழம் அதில் வந்து மினிமமாக இருந்தாலும் அதை வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து சுகர் இல்லாதவங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கும் நல்லது. மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஆண்களாக இருந்ததுன்னா இந்த ஜிங்க், மெக்னீஷியம், செலினியம் இது 3யுமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு விந்தணுக்கள் பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வந்து இந்த டெஸ்டிகுலரில் வந்து இந்த வெரிகோசில் வருது, ஹைட்ரோசில் வருது எல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். சார் நீங்க சொன்னீங்க, இப்ப நம்மகிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எபோவ் 35, 40ல வந்து கூட அவங்களுக்கு வந்து சக்சஸ் ரேட்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து 40 பிளஸ்ல உள்ளவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டும் கூட, எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸுமே இல்ல. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் இன்னுமே கூட குழந்தை பேறு வந்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னே தெரியல அப்படிங்கிற மாரி நெறைய பேஷண்ட்ஸ் வராங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன காரணமா சார் இருக்கும்? இதுக்கு பொதுவாக நரம்பு தளர்ச்சின்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே அந்த 40 அபோவ் பார்த்தீங்கன்னா, டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ் வந்து குறையும். அப்போ வந்து அந்த முன்னாடி இருந்த அளவுக்கு வீரியம் வந்து இருக்காது. எரெக்ஷன் ப்ராப்ளமும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. இப்போ பொதுவாக இப்போ ஒரு ஆண்மகன் அதாவது ஒரு ஜென்ட்ஸ் பேஷண்ட்டே யாராவது வராங்கன்னா, அவங்க வந்து சொல்லுவாங்க, "டாக்டர் எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாரி தொந்தரவே கிடையாது. ஆனா இப்ப இந்த ரீசென்ட் டேஸ்ல சடனா அப்படி எனக்கு மாறிடுச்சு. வந்து இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வருது." இதுக்கு வந்து நான் நவீன மருத்துவத்தில போகும்பொழுது டெஸ்டோஸ்டெரான் தெரப்பி எடுத்துக்க சொல்றாங்க. அதாவது செயற்கையான முறையில டெஸ்டோஸ்டெரான வந்து செலுத்த சொல்றாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ டெஸ்டோஸ்டெரான் ரீப்ளேஸ்மென்ட் தெரப்பின்னே நெறைய பேர் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து இது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனா நவீன உலகத்துல கொஞ்சம் அப்ராட்லலாம் போய் பார்த்தோம்னா, ஒரு 40 இயர்ஸ் அபோவ் வந்துருச்சுனாலே, அவங்க வந்து டெஸ்டோஸ்டெரான் ரீப்ளேஸ்மென்ட் தெரப்பி எடுத்துக்கிறாங்க. ஓ! இங்க இந்தியாலயும் வந்துருச்சுங்களா? இந்தியாலயே வந்துருச்சு. இப்போ பொதுவாக செலிபிரிட்டீஸ் எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு யாருக்குமே தெரியறதில்ல. ஏன்னா, அவங்களோட உடம்ப வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, ஓகே. அதாவது அதே மாரி வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அந்த மாரி எடுத்துக்கிறாங்க. ஆனா,
அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறனால அதே மாதிரி அதில் சைடு எஃபெக்ட்ஸும் கொஞ்சம் கூட. அதாவது செயற்கையாக டெஸ்டோஸ்டெரான் வந்து உடம்புல வெளியிருந்து செலுத்தும் பொழுது நம்மளுக்கு இயற்கையாக சுரக்கக்கூடியது வந்து குறைஞ்சிரும். அது வந்து ஸ்டாப் ஆயிரும். அது அப்போ திருப்பி பாதிக்கப்படும். ஆமாம், அதுக்கப்புறம் அது பாதிச்சு ஸ்டாப்பே ஆயிரும். ஆக்சிஜன் வந்து நம்ம பொதுவாக நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கிற ஆக்சிஜன் எப்படி நம்ம ஒரு மிஷின்லேருந்து நம்ம தொடர்ச்சியாக அதை எடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பு என்ன கேட்கும்னா எனக்கு இன்னும் பியூர் ஆர்டிஃபிஷியலா தான் கேட்கும். ஆர்டிஃபிஷியலாக தான் கேட்கும். அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து என்ன நினச்சிக்கோன்னா உங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் வந்து நிறைய கிடைச்சிருச்சு, நிறைய சுரக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட இயற்கையாக சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் வந்து குறைஞ்சிரும். அதனால் இப்போ நவீன உலகத்தில் வந்து இதையும் தேடி போகிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்காக போகிறாங்க. பட் அதில் சைடு எஃபெக்ட்ஸும் நிறைய இருக்குது. அதனால் இயற்கையாகவே அந்த ஒரு 35க்கு அபோவ் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல்லாம் எவ்வளோ இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு பார்த்து அதுக்குண்டான இயற்கையான விஷயங்களை ஃபாலோ பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுதுமே வந்து அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆண் வீரியத்தன்மையோட இருக்க முடியும். இப்போ லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார், எபோவ் 40, 45க்கு வந்து அந்த மெனோபாஸ் பீரியட் வந்து ஸ்டாப் ஆயிடுது அப்படிங்கிற மாரி சொல்றோம். அதே மாரி ஆண்களுக்கும் வந்து அந்த இது ஸ்டாப் ஆகுற மாரி ஏதாவது பாசிபிள் இருக்குங்களா? அதாவது முன்னாடி நம்ம ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லாம ஆமா, இருந்துட்டு 60 இருந்தது. வயசு வரையும் குழந்தை 60 வயசு, பெத்துக்கலாம்பாங்க. 70 வயசு, ஈவன் 90 வயசுலலாம் கூட நெறைய பேர் அந்த காலத்துல வந்து குழந்தை பெத்திருக்காங்க. அதாவது ஆரோக்கியமா விந்தணுக்கள் வந்து ப்ராப்பரா இருந்திருக்கு. ஆனா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு 27, 30 அபோவே வந்து பயப்படுறாங்க. அதுக்கு உண்டான அளவுக்கு நம்ம வந்து அ உடலையும் வந்து வற்புறுத்திட்டு வரோம். அதாவது ப்ராப்பரா இயற்கையா ஃபுட் எடுத்துக்கிறது இல்ல, வெளிய சாப்பிடுறது. வற்புறுத்துறதுன்னா எது மாரி சார் சொல்றீங்க? இந்த உணவு முறைகள், அதே மாரி வந்து தூக்கம் கெட்டு இருக்கிறது. தூக்கமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தூக்கம் வந்து ப்ராப்பரா அட்லீஸ்ட் இப்போ அ ரீசென்ட் ஸ்டடியா இருந்தாலும் சரி, நம்ம அந்த காலத்துலேருந்து சொல்றது என்னன்னா, ஒரு 7 டூ 8 ஹவர்ஸ் வந்து ப்ராப்பரா தூங்கணும். அதுவும் அந்த கரெக்ட்டா சூரியன் அஸ்தமனமாகும்போது தூங்கி, சூரியன் விடியும்போது கரெக்ட்டா ப்ராப்பரா எந்திரிக்கும் பொழுது தான் உடலுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்கள், அந்த சர்க்காடியன் ரிதம் வந்து ப்ராப்பரா இருக்கும். அப்படி இல்லாம அவங்க வந்து சில பேர் சொல்லுவாங்க, "டாக்டர் நான் வந்து 2 மணிக்கு நைட்டு தூங்குறேன். ஆனா நான் வந்து 12:00 எந்திரிக்கிறேன். அது போதுமான்னு?" கேட்பாங்க. ஓரளவுக்கு வந்து உடம்பு வந்து திருப்பியும் ரீபூஸ்ட் பண்ணிக்கும். பட் அதையவே வந்து அவங்க வந்து வாழ்நாள் முழுதும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த தூக்கத்துக்கு உண்டான குவாலிட்டி வந்து கண்டிப்பா கிடைக்காது. ம்ஹ்ம். நீங்க சொன்னீங்க சார், இப்ப பழைய ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆரோக்கியமா தான் இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே கேள்வி கூட பட்டுருக்க மாட்டாங்க. அவங்க யூசுவலா வொர்க் பண்ணுவாங்க, போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்கிற பசங்கள்லேருந்து ஐடி இண்டஸ்ட்ரியில வொர்க் பண்றவங்களா இருக்கட்டும், வேற எந்த ஃபீல்ட்ல வொர்க் பண்ணாலுமே, அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா வேற வழி இல்ல. வொர்க் பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வொர்க் பண்ணா தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதையும் தவிர்க்க முடியாது அவங்களால. இன்னைய இப்ப இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல வொர்க் தான் முக்கியமானது விஷயம். வொர்க் பண்ணா தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருக்கிறவங்க என்ன மாரியான ரெமெடிக்கெல்லாம் போகலாம்? அதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கவங்களுக்கு நைட்டு பொதுவா தூக்கம் வராது. இப்போ ஒரு வேலைய தூக்கத்திலயும் முடிச்சுட்டு ஓடிட்டே இருக்கும் இது இதுவும். அதே மாரி ஒரு பொதுவான விஷயம்னு சொல்ல முடியாது. இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம ஈவன் அந்த ப்ளூ லைட் அதாவது நம்ம வீட்ல போடக்கூடிய லைட் அந்த டியூப் லைட்ல இருக்கக்கூடிய கதிர்கள் கூட நம்ம ரூம்ல வந்து ரொம்ப நேரம் இருக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து தூக்கம் வர்றது வந்து குறைஞ்சிரும். ஓ! அதனால தான் அந்த காலத்துல வந்து அந்த கருவறை மாரி தான் நம்ம பெட்ரூமும். உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தான் நம்ம ரெஸ்ட் எடுக்க போறோம். அதனால இருட்டா நீங்க தான் இருக்கணும். இருட்டா தான் இருக்கணும். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா, நைட் டைம்ல வந்து விளக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. அப்படி இல்லைன்னா, வரத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் நீங்க சாப்பிட போகும்போதே லைட் ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் கழிச்சு வந்து தூங்கும் பொழுது, தூக்கம் வந்து ப்ராப்பரா கிடைக்கும். ஓ! லைட்டு கூட அந்த எஃபெக்ட் இருக்கு கண்டிப்பா. தூக்கத்த டிஸ்டர்ப் லைட் பண்றதுக்கு. வந்து தொடர்ச்சியாக ரூம்ல வந்து ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தா, அந்த ரூம்ல வந்து தூக்கம் வராது. பிரைட் லைட் வந்து யூஸ் பண்றத வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாரி ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கறது, லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும், இது வந்து ப்ளூ ஃபில்டர் கிளாஸ் வந்து யூஸ் பண்றது நல்லது. அதாவது இப்போ நவீன உலகத்துல நம்மளும் நவீனமா மாறி கொஞ்சம் போராடி ஆமா. மாறிக்கலாம். மாறி அதுக்கு உண்டான சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. இப்ப யாருமே மொபைல் பார்க்காதீங்கன்னா, யாருமே அப்படி கேட்க போறது கிடையாது. முடியாது. லேப்டாப்னா கண்டிப்பா வேலை செஞ்சு தான் ஆகணும். அத எப்படி தற்காத்துக்கிறதுனா, ப்ளூ ஃபில்டர் கிளாஸ் வந்து யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ப்ளூ ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணும்பொழுது, அதோட அந்த ப்ளூ ரேஸ்ல வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். தூக்கம் வந்து ப்ராப்பரா கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இந்த ப்ரீ வெட்டிங் பிரிப்பரேஷன்ங்கிறது வந்து இப்ப எல்லா இதுலயுமே வந்துருச்சு. ஒரு மேக்கப் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு ப்ரீ வெட்டிங்க்காக ஷூட் பண்றாங்க. காஸ்டியூம் அது மாரி செலக்ட் பண்ணி சூஸ் பண்றாங்க. மத்தபடி மண்டபம் எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளானா பண்றாங்க. ஒரு மேரேஜ் லைஃப்குள்ள என்டர் ஆகும்பொழுது, ஒரு மணமகனா இருக்கட்டும், மணமகளா இருக்கட்டும், என்ன மாதிரியான இந்த மாரி ஹெல்த் ரிலேட்டடான பிரிப்பரேஷனோட போனா லைஃப் நல்லா இருக்கும்? இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க கேட்கறது நல்ல ஒரு விஷயம் தான். எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ ஒரு லேப்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்போ வந்து என்ன பார்க்கும்போது, "டாக்டர் நீங்க ரெஃபர் பண்ணுங்க பேஷண்ட்ஸ் இந்த மாரி ஸ்பெர்ம் டெஸ்ட்டா இருந்தாலும் சரி, ஸ்கேன் பண்றதுனாலும் சரி, உங்களுக்கு வந்து நாங்க ரெஃபர் பண்ணுங்க. இது பண்றோம்" அப்படின்னாங்க. அப்புறம் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட பேக்கேஜ்ல பார்த்தோம்னா,
ப்ரீ வெட்டிங் பேக்கேஜ் டெஸ்ட்னே தனியாக வச்சுருக்காங்க இப்போ. ஓ! இதுக்கும். இப்போவே வந்துருச்சு, எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. என்னென்னா இப்போ சென்னையாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் மகனுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துருச்சு. இது ஈவன் நிறையா மேட்ரிமோனிலையும் வந்து அப்லோட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து பொண்ணே பார்க்க வராங்க. இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி மாறிட்டு வருது. இது ஒரு நல்ல விஷயமா நம்ம நினச்சி ஃபீல் பண்ணுறதா, அல்லது வந்து இது என்னடா இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் என்ன மாதிரி பண்ண. சார் டெஸ்ட் கொடுக்குறாங்க அதில்? பொதுவாக விந்தணுக்கள் பரிசோதனை, டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்காங்களா, ஹார்ட் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் அவங்க அந்த லிஸ்ட்ல சுகர், பிபி எல்லாமே எல்லாமே வந்துடும். காமன் டெஸ்ட்ஸும் வந்துடும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த விந்தணுக்கள் பரிசோதனையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஹாரோஸ்கோப் கொடுக்குற மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட். அதே மாதிரி பெண்களுக்குமே வந்துருச்சு அது. ஓ கருப்பையில் ஏதாவது தொந்தரவு இருக்கா, பிசிஓடி பிரச்சனை, ஆமாம் பிசிஓடி பிரச்சனை இருக்கா, ஹார்மோனல் குறைபாடு இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரீ மேரிட்ல எப்படி வந்து நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து டெஸ்ட்டுமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார் இப்போ வந்து இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க இப்போ ரீசென்ட்லி மேரேஜில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. இப்போ மேரேஜ் லைஃப்குள்ளே என்டர் ஆகும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்துமே கூட அந்த ப்ராப்பரான டேட்டில் வந்து உடல் உறவு வச்சுக்கும் போது சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்குமா? அதாவது பொதுவாக தமிழ் காலரட்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அஸ்ட்ராலஜி பார்த்து தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி மாதவிடாயை கணக்கு பண்ணி தான் அவங்க வந்து அந்த டேட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்போ வந்து புணருதல் எப்போ ஈடுபடலாம் எல்லாமே. அது வந்து ஒரு சயின்டிஃபிக்காகவுமே அது வந்து நீங்கள் அந்த அன்னைக்கு நீங்கள் ஒரு 85% வந்து சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. அன்னைக்கு உடலுறவு பண்ணும்போது கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் இந்த சில டேப்லெட்ஸ், அதாவது பெண்களாக இருந்துச்சுன்னா டேப்லெட்ஸ் எடுத்து மென்ஸ்ட்ரேஷன் வர வைக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அதோட இயற்கையான ஒரு விஷயம் வந்து மாறிடுது. இப்போ பிளான் பண்ணி நீங்கள் பண்ணாலும் இப்போ ஓவுலேஷன் கிட்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணுறது வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க, அந்த ஓவுலேஷன் பீரியட் எப்போன்னு கால்குலேட் பண்ணி பண்ணுவோம். இது வந்து பழைய காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததா? பழைய காலத்தில் வந்து அந்த டேட் தான், எந்த அன்னைக்கு மாதவிடாய் வருதோ அந்த அன்னையிலிருந்து 12 நாள் டு 12th to 17th டே. இப்போ ரீசெண்டாக அதான் சொல்லணும். நவீன, அதாவது பழைய காலத்தில் அதான் சொல்லியிருக்கோம். நவீன மருத்துவத்தில் அதை எதாவது சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து ட்ரை பண்ணும்பொழுது வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ரேஷியோ வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவாங்க அந்த டேட்டில் தான். அதுவுமே வந்து தப்பு தான். இப்போ ஒரு பொதுவாகவே ஒரு ஆண்மகன் திருமணமானதுக்கு அப்புறம் சரி, பெண்மகள் திருமணமானதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு பேசி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உடலுறவு ட்ரை பண்ணணும். அன்றைக்கே நான் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் புரிதல் வேண்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் தான் வந்து உடல் உறவில் ஈடுபடும் பொழுது, ரிலாக்ஸாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கருத்தரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்க சார், அந்த மொட்டிலிட்டி இது பற்றி பேசும்பொழுது கூட சொன்னீங்க, அந்த தலை வால் பகுதியில் ஏதாவது ஒன்று வந்து வீக்காக இருந்தால் கூட கருத்தரித்தலில் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. அதை வந்து எப்படி நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்? அதாவது விந்தணுக்கள் பரிசோதனையில் ஃபர்ஸ்ட் கவுண்ட்டு, மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி. கவுண்ட்டுங்கிறது அந்த இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ 20 இருந்தால் போதுங்கிறாங்க, 20 மில்லியன் இருந்தால் போதுங்கிறாங்க, 40 இருந்தால் போதுங்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 மில்லியன் அபோவ் இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அந்த கவுண்ட் வந்து செக் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொட்டிலிட்டி, நீந்தி போகும் தன்மை. மொட்டிலிட்டிங்கிறது அந்த ஸ்பெர்ம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கருவோட சேருதோ அதோட ஒரு கணக்கு. மார்ஃபாலஜிங்கிறது ஒரு விந்தணுக்களோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு லிசார்ட் மாதிரி இருக்கும். ஒரு பள்ளியோட வால், தலை, உடம்பு அதே மாதிரி ஒரு லிசார்ட் மாதிரியே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஹெட் டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுனாலும் சரி, டெய்ல் டிஃபெக்ட்ஸ் இருந்தாலும் சரி, டோட்டல் பாடி டிஃபெக்ட்ஸ் இருந்தாலும் சரி, அந்த இது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்பொழுது அதுக்குண்டான கவுண்ட்ஸ் வந்து தருவாங்க. ஆனால் இது எல்லாமே அதுவாக கடவுளாக கொடுக்கறது கிடையாது. ஒரு டெஸ்ட் நீங்கள் போய் சாம்பிள் நீங்கள் கொடுக்க போனாலும் ஒரு லேப் டெக்னீஷியன் அவர் என்ன மென்ஷன் பண்றாரோ அதுதான். அதனால வந்து ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பயந்துக்கிறாங்க. அப்போ பொதுவாக டெஸ்ட் கொடுத்தாலும் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பயப்படுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விந்தணுக்கள் பரிசோதனை பண்ணி உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா திருப்பி டெஸ்ட் ஒரு 3 times டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு அதே மாதிரி வந்துச்சுன்னா தான் நீங்கள் பயப்படணும். பொதுவாக ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி விந்தணுக்கள் பரிசோதனை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது அவசியம். அதே மாதிரி பாடி ஹீட் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கிறது அவசியம். பொதுவாக வெயில் டைமில் போயிட்டு விந்தணுக்கள் பரிசோதனை பண்ணுறது நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். வெயில் ரொம்ப அலைச்சலாக இருந்துட்டு பைக்கில் போகிறது, தண்ணி வந்து ப்ராப்பராக குடிக்காமல் இருக்கும்பொழுது அந்த மாதிரி போகிறது, அல்லது முந்தின நைட்டு ரொம்ப ஒர்க் பண்ணிவிட்டு தூக்கம் இல்லாமல் போயிட்டு விந்தணுக்கள் பரிசோதனைக்கு தரது. அதே மாதிரி விந்தணுக்கள் நீங்கள் கலெக்ட் பண்ணி ரொம்ப நேரம் லேட்டாக கொண்டு போய் கொடுக்கறது. அதே மாதிரி நீங்கள் எப்போ விந்தணுக்கள் பரிசோதனைக்கு நீங்கள் கொடுத்தாலும் அவங்ககிட்ட சொல்லணும், நீங்கள் எனக்கு உடனே ரிப்போர்ட் வேணும். ஏன்னா சில
சில லேப்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து நெறைய இருக்கும். அப்போ வந்து அத வச்சுட்டு உங்களுக்கு எப்போ பண்றாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டே வாங்கன்னு சொல்லிருவாங்க. அப்படி வேண்டாம். எந்த இடத்துல உடனடியா பண்ணி தராங்களோ, அந்த இடத்துக்கு நீங்க தேடி போறது நல்லது. அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ் டூ 6 டேஸ் ஆப்சென்ட்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. மாஸ்டர்பேஷன் பண்ணி இல்லாம இருக்கணும். அதே மாரி உடலுறவு பண்ணாம இருந்திருக்கணும். அந்த மாரி டைம்ல கொண்டு போய் குடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கவுண்ட் கிடைக்கும். நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சில பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த ஏர்லி மார்னிங் எரெக்ஷன்ங்கிறது வந்து கொஞ்சம் யூசுவலா இருக்குது. அது ஆரம்ப காலத்தில ஒரு பயத்தோட இருந்தாலுமே, போக போக வந்து நார்மலா இருக்குங்கிறதுக்காக அவங்களா மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. ஆனா சில பேர் வந்து என்னைக்காவது 1 நாள், 2 நாள் அது மாரி டிஸ்டர்பன்ஸ் இல்லன்னா கூட ஏதோ பதட்டமும், பயம் பயத்தோடயும் இருக்காங்க. ஸோ அது எதனால சார்? அது மாரி இருக்கிறது நல்லதா? இல்ல அதுக்கு ஏதாவது அதாவது பொதுவாக ஒரு ஆணாக இருந்துச்சுன்னா, அந்த ஏர்லி மார்னிங் ஒரு 5:00 இருந்து எந்திரிக்கிற வரைக்கும், அந்த ஆக்ஸிஜன் சப்ளை வந்து உடம்புல வந்து ப்ராப்பரா ரிலாக்ஸா இருக்கும் பொழுது, அவங்களுக்கு வந்து எரெக்ஷன் வந்து ப்ராப்பரா இருக்கிறது வந்து ஒரு இயற்கையான விஷயம். ஆனா சில பேத்துக்கு என்ன ஆகும்னா, 1 நாள், 2 நாள் அப்படி இல்லாம இருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா தொடர்ச்சியாக அப்படி இல்லாம இருக்கும் பொழுது, அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலா ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தூக்கம் வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து பார்க்குறது மிகவும் அவசியம். ப்ராப்பரா தூங்காம இருந்திருந்தாலும், அந்த மாரி வந்து எரெக்ஷன் கம்மியாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி தொடர்ச்சியாக மாஸ்டர்பேஷன்ல ஈடுபட்டிருந்தாலும், முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த மார்னிங் எரெக்ஷன் வந்து வராம போயிடும். இருக்காது. ஸோ இப்ப வந்து சார், இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களோட ஹெல்த் அப்படிங்கிறது வந்து அ பசங்க கூட தான் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா, சில விஷயங்கள் வந்து டாக்டர்ட்ட போய் கவுன்சிலிங் போக முடியாது. ஸோ இந்த மாரி சின்ன விஷயங்கள் கேட்கும் பொழுதே, அவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து நெறைய அட்வைஸ் எல்லாம் குடுக்குறாங்க. பூனைக்காளி விதை வாங்கி வறுத்து சாப்பிடு. அதுக்கப்புறம் அஸ்வகந்தா லேகியம் வாங்கி சாப்பிடு. இது மாரி அவங்களுக்கு தெரிஞ்ச பாதாம் சாப்பிடு, ஊற வச்சு சாப்பிடு. இது மாரிலாம் சொல்றாங்க. இந்த மாரி YouTubeப பார்த்துட்டு பேசக்கூடிய மருத்துவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஒரு சில மூலிகைகள் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம, ஒரு சித்த மருத்துவரோட அணுகுமுறை இல்லாம எடுத்துக்கலாம். ஆனா வந்து ஒரு சில விஷயத்த வந்து நீங்க அப்படி பண்றத வந்து கண்டிப்பா தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா, அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவும் கிடைக்காது. அதே மாரி ஒவ்வொரு மூலிகைகளோட சுத்தி முறை தன்மை இருக்கு. இந்த மூலிகைய வந்து நாங்க இப்படிதான் பண்ணணும்னா, அந்த மாரி தான் பண்ணியாகணும். இப்போ வந்து அஸ்வகந்தா வந்து டைரக்ட்டா நீங்க வந்து பொடி பண்ணி சாப்பிட்டா அதில பிரயோஜனமே கிடையாது. அதிலயுமே ஒரு டாக்ஸிசிட்டி இருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள நெறைய பொருள் இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மூலிகையா பொருளா இருந்தாலும் சரி, அத வந்து ப்ராப்பரா ஒரு சித்தா கைடன்ஸோட, ஒரு சித்தா டாக்டரோட கைடன்ஸோட எடுத்துக்கிட்டாங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து அதோட பலனும் வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ்டா கிடைக்கும். அதே மாரி இப்ப ரீசென்ட் டேஸ்ல இந்த சிலாஜித்ன்னு சொல்ட்டு ஈவன் நீ எந்த ஜிம் போனாலும் சரி, யார பார்த்தாலும் சரி, நான் சிலாஜித் எடுத்துட்டு இருக்கேன். இத எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. அதே மாரி வந்து எடுத்துட்டும் இருக்காங்க. ஆனா, சிலாசத்து பற்பங்கிறது, அதாவது சித்த மருத்துவத்தில இத வந்து நம்ம சிலாசத்து பற்பங்கிறோம். அத வந்து பியூரிஃபை பண்ணி, பற்பமா தான் நம்ம தருவோம். ஆனா, இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து ஹிமாலயாலருந்து கிடைக்குது, கருப்பு கலர்ல வருது. அது எப்படியோட அதோட ஆத்தென்டிசிட்டி வந்து எனக்கு தெரியாது. அதே மாரி வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட் இல்லாம இருக்கணும்னா, அந்த சிலாசத்து பற்பம் வாங்கி யூஸ் பண்றது நல்லது. ஆனா, அந்த எந்த ஒரு பற்பமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சித்தா டாக்டரோட கைடன்ஸோட நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அதோட பலன் வந்து ஃபுல்லா கிடைக்கும். சிலாசத்துங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா, அத வந்து ப்ராப்பரா எடுத்துக்கிறது ரொம்ப மிகவும் அவசியம். சார், ஒரு காலத்துல அந்த அஸ்வகந்தா லேகியம் எப்படி பயங்கர ஃபேமஸா இருந்ததோ, அதுபோல இப்ப வந்து சிலாஜித்ன்னு சொல்றாங்க. அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அதாவது சிலாஜித்துங்கிறது ஆயுர்வேதிக் டெர்ம். அதாவது சான்ஸ்கிரிட்ல சொல்றது சிலாஜித்துன்னு சொல்றாங்க. ஆனா, நம்ம சித்த மருத்துவத்தில வந்து இத வந்து சிலாசத்து பற்பமா வந்து நம்ம குடுக்குறோம். இது வந்து நீங்க நார்மலா நீங்க பிராண்டடா வாங்கி நீங்க சாப்பிடும்பொழுது, அது வந்து பியூரிஃபை பண்ணாம தான் உங்களுக்கு தராங்க. அது வந்து பியூரிஃபைடா என்னன்னே உங்களுக்கு வந்து அது ப்ராப்பரா தெரியறது கிடையாது. அதோட பெனிஃபிட்ஸுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்காது. ஆனா, நம்மளோட சித்த மருத்துவத்தில சிலாசத்து பற்பம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சிலாசத்து பற்பங்கிறது சிலாஜித்த வந்து உங்களுக்கு பர்ஸ்வமா பண்ணி, அத வந்து ஒரு அனுபானத்தோட குடுக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து ஆண்களுக்கு உண்டான விந்தணுக்களா இருந்தாலும் சரி, டெஸ்டோஸ்டெரானுக்கும் நல்லது. அதே மாரி வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களும் இத வந்து ரெகுலரா எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்ப அது பற்பம்னு நீங்க சொல்றீங்க சார். அது வந்து இப்ப எப்படி சாதாரணமா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குமா? அத வாங்கி சாப்பிடலாமா? அது எப்படி செய்முறை எப்படி சாப்பிடணும்? நீங்க அஸ்வகந்தா வாங்குற மாரி நீங்க போயிட்டு ஒரு கடையில வந்து சிலசத்து பற்பத்த வாங்க முடியாது. ஏன்னா, அதுக்கு வந்து சித்தா டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும் தான் ஈவன் நீங்க எந்த ஒரு சித்தா பார்மசியில வந்து நீங்க வாங்க முடியும். அது வந்து ப்ராப்பரா பிரிஸ்கிரைப்ட் மெடிசின் தான். நீங்க எந்த ஒரு பஷ்பமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த நார்மல் இந்த அஸ்வகந்தா லேகியம், அஸ்வகந்தா சூர்ணம்லாம் நீங்க நார்மலா போய் கேட்டீங்கன்னா குடுத்துருவாங்க. ஆனா வந்து பற்பமா உள்ள மெடிசின், பற்பமா உள்ள ஃபார்ம்ல உள்ள மெடிசின்ஸ் வந்து நீங்க நார்மலா போய் வாங்க முடியாது. அது ஒரு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு குடுக்கும் பொழுது தான், அது வந்து நீங்க எப்படி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு வந்து இப்ப ப்ராப்பரா எடுத்துக்கொள்ளும் பொழுது தான், அது வந்து சைட் எஃபெக்ட் இல்லாம இருக்கும். ஓகே. நம்மளா இப்ப வாங்கி எடுத்துக்க கூடாது. கண்டிப்பா அப்படி எடுத்துக்கக்கூடாது. சப்போஸ் யாராவது அந்த மாரி ஆர்வத்துல போய் வாங்கிக்கிறாங்க, வாங்கி சாப்பிடுறாங்கன்னா, அது எப்படி சார் சாப்பிடணும்? அதாவது நீங்க நார்மலா போய் கேட்டீங்கனாலே குடுக்க மாட்டாங்க. ஓ! பற்பங்க விஷயம் வந்து பிரிஸ்கிரைப்
பண்ணா மட்டும் தான் தருவாங்க. ஆனா, அத வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு பிஞ்ச் அல்லது ஒரு 1 1/2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துட்டு, அத வந்து நீங்க வேக வச்ச முட்டையில வெள்ள முட்டை அதாவது நாட்டுக்கோழி முட்டை. ஆமா. நார்மல் நாட்டுக்கோழி முட்டையோ அல்லது ஏதோ ஒரு முட்டையில வந்து நீங்க வந்து அத உள்ள வச்சு, அதாவது சித்த மருத்துவத்தில வந்து புதைச்சு, அதுக்கப்புறமா அந்த முட்டையோட சேர்த்து அத வந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சாப்பிடும் பொழுது, உங்களுக்கு வந்து அந்த புரோட்டீன் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து உடம்புல கிடைக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து ப்ராப்பரா அதோட பலன் வந்து ஃபுல்லா கிடைக்கும். எப்படி சார் ஏர்லி மார்னிங் சாப்பிடணுமா அது? ஏர்லி மார்னிங் கிடையாது. நீங்க ஒரு மத்தியான வேளையில வந்து சாப்பிட்டுக்கலாம் அல்லது காலையில சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஓகே. ஒரு முட்டைங்கிறதே ஒரு கேஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஆனா அதனால வந்து அத ஒண்ணா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டோட எடுத்துக்கலாம். அல்லது வந்து ஒரு மத்தியானத்துக்குள்ள அத வந்து எடுத்துக்கிறது நல்லது. நீங்க சொல்றீங்க இப்ப வேக வச்ச முட்டையில அந்த மஞ்சக்கரு வரைக்கும் போணுமா அந்த ஆமாங்க. சிலாஜித் வந்து ஒரு சின்ன பிஞ்ச். ஆமா. ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து கூட நீங்க யூஸ் இன் கேஸ் கொஞ்சம் நெறைய எடுத்துட்டா ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் குடுக்குமா அது? அதாவது ரொம்ப எந்த ஒரு மருந்தா இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாரி எந்த ஒரு நல்ல விஷயத்திலயும் நீங்க அளவுக்கு அதிகமா எடுத்துக்கொள்ளும்போது அது கண்டிப்பா பலனளிக்காது. எவ்வளோ நாள் சார் அத எடுக்கலாம்? அது ரெகுலரா நம்ம சித்த மருத்துவத்த பொறுத்தவரைக்கும் ஒரு 48 டேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தினமும் உங்களுக்கு எடுக்கணும். நல்லது. இது எப்படி சார் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குங்கிற மாரிலாம் அது சொல்றாங்க. ரொம்ப நார்மலான விலையில உள்ள ஒரு மருந்து தான். ஆஹா. அத எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இல்ல கிடைக்கும். இது சார்ந்தும் நெறைய கற்பனைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அது பாறையிலேருந்து வருது, கருப்பா இருக்கும். இமயமலையிலேருந்து எடுத்துட்டு வர்றோம். அத அப்படியே சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமா அதாவது இருக்கலாம். சிலாஜித்லயே வந்து 2, 3 வகை இருக்கு. பிளாக் கலர்ல உள்ளது இருக்கு. அதே மாரி வந்து ஒயிட் கலர்ல உள்ளது இருக்கு. சித்த மருத்துவத்துல வந்து யூஸ் பண்றது வந்து அந்த ஆஷ் கலர்ல உள்ளத வந்து நம்ம வந்து பர்பம் பண்ணி வந்து யூஸ் பண்றதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்காது. உடலுக்கு வந்து நல்ல ப்ராப்பரான ஒரு அனுபானத்தோட எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இத பார்க்குற நேயர்கள் கூட போய் டாக்டர்ட்ட எனக்கு சிலாஜித் வேணும், பிரிஸ்கிரிப்ஷன் குடுங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குடுப்பாங்களா? ஒரு சித்த மருத்துவர்ட்ட நீங்க நாடி நீங்க கேட்கும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எப்படி சாப்பிடணும் என்ன ஏதுன்னு அவங்களே சொல்லிருவாங்க. நீங்க இது மாரி ஏதாவது பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இத எடுத்தா தான் உங்களுக்கு நல்லாகும்னு யாருக்காவது குடுத்துருக்கீங்களா சார்? அது எடுத்தா தான் நல்லாகும்னு கிடையாது. பொதுவாகவே ஃபர்ஸ்ட்டு வேர்பாரு, தலைப்பாரு, மிஞ்சினங்கால் பற்பம் செந்தூர்பாரு. பேஷண்ட் வந்துட்டா நம்ம உடனே பஷ்பமா குடுக்க போறதில்ல. அல்லது வந்து கட்டு மருந்துகள் அந்த மாரி தரப்போறது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா உள்ள சூரணம், அதே மாரி வந்து லேகியம் அந்த மாரி குடுத்துட்டு, இன்னமும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நெறைய பேர் வருவாங்க. டாக்டர் எனக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ்ல எனக்கு மேரேஜ் இருக்கு. 4 மந்த்ஸ்ல மேரேஜ் இருக்கு. எனக்கு உடனடியாக ரிசல்ட்ஸ் வேணும் அப்படி உள்ளவங்களுக்கு பஷ்பம் ட்ரை பண்றது கொஞ்சம் குயிக்கா ரிசல்ட் தெரியும். அது எந்த ஒரு பஷ்பமா இருந்தாலும் சரி, அது ஒரு ஆல்கலை மாரி. நீங்க இப்போ வந்து அஸ்வகந்தா சூர்ணம் வந்து தனியா எடுக்கும்போது, கொஞ்சமா ஒரு 6 மந்த்ஸ்ல உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும்னா, அத வந்து ஒரு பஷ்பம் வெள்ளி பஷ்பமோ, தங்க பஷ்பமோ, இந்த சிலாசத்து பற்பத்தோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது, அது ஒரு ஆல்கலை மாரி ஆக்ட் பண்ணி உங்களுக்கு 3 மந்த்ஸ்லயே ஒரு ஹால்ஃப் த லைஃப்ஸ்லயே உங்களுக்கு வந்து இமிடியேட் ரிசல்ட் கிடைக்கும். இமிடியேட் ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் பஷ்பம் வந்து கொஞ்சம் வீரியமான மருந்து. ஆனா, அது வந்து ப்ராப்பரா எடுத்துக்கிறது வந்து கைடன்ஸோட எடுத்துக்கிறது நல்லது. சார் நிறைவா ஒரு கேள்வி சார். இப்ப வந்து இந்த மாரி சித்த மருந்துகள் எடுக்கும் பொழுது, அவங்க வந்து ப்ராப்பரான ஃபுட்டோ அல்லது ப்ராப்பரான ஸ்லீப்போ இல்லாதனால, இந்த மெடிசின் எடுத்துக்கிறதுனால ஒரு மாரி கை, கால்லாம் வலிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாரி தடதடப்பு வருது. இப்படியெல்லாம் சில கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அது மாரி சித்த மருந்துகள் எடுக்கும் பொழுது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணுமா? அல்லது அதுக்கான ஏதாவது உணவு அப்படி முறைகள் இருக்கா? அதாவது நார்மலாவே ஒரு நீங்க நார்மலா எந்த ஒரு மெடிசின் எடுத்துக்கலனாலுமே தூக்கம் வந்து மிகவும் அவசியம். தூக்கம் வராம நீங்க ஈவன் காஃபி குடிச்சீங்கன்னா கூட, அது தொடர்ச்சியா குடிக்கும்பொழுது உங்களுக்கு வந்து நர்வ் வீக்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி நான் சொன்ன மாரி தான். கைடன்ஸ் இல்லாம சித்த மருத்துவரோட ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாம எந்த ஒரு மருந்துகளையுமே நீங்களே ட்ரை பண்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பொதுவாக அஸ்வகந்தா சூர்ணம் அந்த மாரி, அஸ்வகந்தா லேகியம் அந்த மாரி நீங்க எடுத்துக்கிறது ஓகே தான். ஆனா, அதுக்கு மேல போகும்பொழுது, இந்த பஷ்பம் அந்த மாரி விஷயங்கள்லாம் போகும்பொழுது, ஒரு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் பிளஸ் கைடன்ஸ் இருக்கிறது ரொம்ப அவசியம். இப்ப நெறைய ப்ராடக்ட்ஸ்ல ஈவன் சிலாஜித்லயே பார்த்தோம்னா, வித் கோல்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா, அதோட நம்பகத்தன்மைலாம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால வந்து ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. இத வந்து சிலாஜித் நல்லதுன்னு சொல்ட்டு டோசேஜ் தெரியாம நான் வந்து கொஞ்சமா எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்குலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பா அது சைட் எஃபெக்ட் பண்ணும். ரொம்ப மகிழ்ச்சி சார். ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா, புது புது தகவல்கள் நெறையா குடுத்துட்டு இருக்கீங்க. அதேபோல இன்றைய நிகழ்ச்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா, சிலாஜித் மட்டும் இல்லாம எண்ணெய் குளியலை பத்தியும் நெறையா சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா அது நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம்.